தெரிஞ்ச பாயிண்ட், உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட், வாட் எவர் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். லாஸ்ட் வீக்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பிரகிருதி அதை பத்தி பேசுற அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பு உடல் எப்படி இருக்கு. கரெக்ட், வெரி நைஸ். பிரகிருதி பத்தி பேசினாரு. வேற யாராவது? பிகினிங் வந்து பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா வந்து நிரந்தரமானது, அது வந்து அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த உடலை பத்தி பேசினாரு, பிரகிருதி பத்தி பேசினாரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பகவத்கீதையில பேசப்பட்ட இந்த அம்சங்களை வந்து பிரபு வந்து ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பேசினார். ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நாம வந்து என்ன பண்ணலாம்னா, நாம இந்த குரு வந்தனம் பிரேயர் இருக்கு, நம்ம அதை பேசிட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகாய சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். நமோ ஓம் விஷ்ணுபாதாய कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाष्याति देशधारिणी. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ இன்னைக்கு நான் வந்து 18வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது என்னோட வாய்ஸ் கிளியர் இல்லைன்னா நீங்க யாராவது சொல்லலாம். ரைட். ஒரு தடவை நான் குஜராத்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு நைட்டு வந்து அந்த பஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டேஷன் நின்றுச்சு. அந்த பஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பஸ், அந்த பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போற மாதிரி பெரிய பெரிய பஸ். அவங்க பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து நைட் நிறுத்தினாங்க. அங்க வர்றது எல்லாமே வந்து பெரிய ஏர் கண்டிஷன்ட் மல்டி ஆக்சில்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய டிராவல் பஸ்ஸஸ். பாம்பே டு பரூச், பாம்பே டு பூஜ், பாம்பே டு அகமதாபாத், அந்த மாதிரி போற பஸ் எல்லாம் ஒரு ஜங்ஷன் நின்றுச்சு ஒரு ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்ல. ஸோ அங்க ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரில, யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரில. அவங்க கையில குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரு மைக்ரேட்டட் லேபர், ஏதோ வேலை தேடி வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி குழப்பத்துல, ஒரு மாதிரி பயத்துல இருந்தாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, நாம வந்து அடுத்து இந்த பிறவிக்கு அடுத்தது நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், எங்க போறோம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, நாம எதுக்கு இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரில அப்படின்னா, நாம அந்த டிரான்சிஷன் பீரியட்னு வரும், அந்த கால அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைம் வரும்போது நமக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஒரு பெரிய ஒரு பயமெல்லாம் வரும். ஆனா நாம இன்னைக்கு இந்த பக்தர்களுடைய கருணையால, நமக்கு ஆச்சாரியர்களுடைய கருணையால நமக்கு இந்த பகவத்கீதை அப்படிங்கிற இந்த புத்தகம், கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட பேசின அந்த விஷயங்கள் நமக்கு பக்தர்கள் கருணையால நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம உண்மையாலுமே நமக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. இல்லைன்னா பகவத்கீதை வந்து நாம வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, ராஜ வித்யா ராஜ குஹ்யம் அப்படின்னு சொல்றாரு.
கிங் ஆஃப் நாலேஜ். இது ரொம்ப சீக்ரெட், ரொம்ப ரகசியமான இந்த அறிவு அர்ஜுனா உனக்கு சொல்ற அப்படிங்கிறார். ஸோ இது நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சத் சங்கத்துல சேர்ந்திருக்க எல்லாருக்குமே நான் ரொம்ப என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம இன்னைக்கோட டாபிக் உள்ள நாம போலாம். ஸோ 18வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம். அதிஷ்டானாம் ததா கர்த்தா கரணம் சப்ருதக் விதம் விவிதா சப்ருதக் சேஷ்டா தைவம் சைவாத்திர பஞ்சமம். அப்படின்னா, செயலுக்கான இடம், செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா, இவையே செயலுக்கான 5 காரணங்கள் ஆகும். நாம படிக்கிறது வந்து டிரான்ஸ்லேஷன். மறுபடியும் படிக்கிறேன். செயலுக்கான இடம் உடல், செய்பவன், பல்வேறு புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், இறுதியாக பரமாத்மா, இவையே செயலுக்கான 5 காரணம் ஆகும். ரைட்? நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு செயல் நடக்குதுன்னா நாம காரணம் அப்படின்னு. ஆனா அதுல 5 விதமான காரணம் இருக்குது. ரைட்? உடல், ஆத்மா, புலன்கள், நம்மளுடைய முயற்சி, பரமாத்மா. பரமாத்மா, இவையே செயலுக்கான 5 காரணங்கள் ஆகும். ஸோ பொருளுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதிஷ்டானாம் எனும் சொல் உடலை குறிக்கும். உடலினுள் உள்ள ஆத்மா செயலின் விளைவுகளுக்காக செயல்படுவதால் கர்த்தா, செய்பவன் எனப்படுகிறான். அறிபவனும் செய்பவனும் ஆத்மா என்பது ஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது. ஸோ வேதாந்திர சூத்திரத்தில் அதாவது 2 ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. உறுதி செய்யப்பட்டுள்ளது. செயலுக்கான கருவிகளே புலன்கள். புலன்களை கொண்டு ஆத்மா பல்வேறு வழிகளில் செயல்படுகின்றது. ஒவ்வொரு செயலுக்கும் வெவ்வேறு முயற்சி உள்ளது. ஆனால் ஒருவனது எல்லா செயல்களும் அவனது இதயத்தில் நண்பனாக அமர்ந்திருக்கும் பரமாத்மாவின் இச்சையை பொறுத்தே முழுமுதல் கடவுளில் உன்னத காரணமாகும். இத்தகு சூழ்நிலையில் இதயத்தினுள் வீற்றுள்ள பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ண உணர்வில் எவனொருவன் செயல்படுகின்றானோ அவன் இயற்கையாகவே எந்த செயலாலும் பந்தப்படுவதில்லை. பூரண கிருஷ்ண உணர்வு இருப்பவர்களின் செயலுக்குள் இறுதியான பொறுப்பாளிகள் அவர்கள் அல்ல. எல்லாம் புருஷோத்தரமான முழுமுதல் கடவுள் பரமாத்மாவின் பரம இச்சையை சார்ந்தவை. ரைட்? ஸோ இதை பத்தி தான் நாம இன்னைக்கு செயலை பத்தி பார்க்க போறோம். த பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன். ரைட்? அப்புறம் த பாடி, ஆத்மா, சென்சஸ், அப்புறம் நம்மளுடைய முயற்சி, இறுதியாக பரமாத்மாவோட சாங்ஷன். ரைட்? ஸோ இந்த 5 காரணம் தான் ஒரு செயலுக்கு செய்யறதுக்கான காரணமா இருக்கு. சில பிரபாகி ஜாய். ஆனா நாம எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, நாம வந்து நாம கஷ்டப்பட்டா நமக்கு வந்து அறிவு இருந்தா ஒரு செயலை வந்து பர்ஃபெக்டா பண்ணிடலாம் அப்படின்னு. ரைட்? ஆனா அப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம கிட்ட ஏற்கனவே 4 விதமான டிஃபெக்ட்ஸ். அப்படின்னா 4 விதமான டிஃபெக்ட்ஸ்னா என்ன சொல்றது பிரபு? குறைகள். 4 விதமான குறைகள் நம்ம கிட்ட இருக்கு. வேதத்துல சொல்லியிருக்காங்க. நாம தப்பு பண்ணுவோம். அதே மாதிரி நாம வந்து எப்பயுமே வந்து ஒரு இக்னோரன்ஸ், இலூஷன், ஒரு மாயையிலே இருப்போம். நமக்கு வந்து மற்றவங்களை ஏமாத்துற பழக்கம் இருக்கு. நம்மளுடைய புலன்கள் எல்லாமே வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா கிடையாது. ஸோ இந்த மாதிரி 4 குறைகள் நம்மகிட்ட இருக்கு. இயற்கையாவே இந்த ஜட உலகத்துல நம்ம மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 4 விதமான குறைகள் இருக்கின்றன. எக்ஸாம்பிள், நமக்கு இம்பர்ஃபெக்ட் சென்சஸ். அதாவது நம்மளுடைய புலன்கள் வந்து அவ்வளவு முழுமையா இல்லை. இப்ப ஒரு நாய் வந்து அது ஒரு சில மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்மெல் கூட அதனால நுகர முடியும். ரைட்? அதே மாதிரி அது சவுண்டு, அது கேட்கிற சவுண்டு நம்மளால கேட்க முடியாது. அதே மாதிரி ஒரு கழுகு வந்து பல மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு உணவை அதை பார்க்க முடியும். ஆனா நம்மளால பார்க்க முடியாது. ரைட்? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் வந்து அவ்வளவு முழுமையான புலன்கள் கிடையாது. ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம பல குறைகள் வச்சுக்கிட்டு
நம்ம ஒரு செயலை வந்து கரெக்டா நம்ம சரியா செய்ய முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நாம வந்து கஷ்டப்பட்ட ஒரு செயலை செஞ்சிடலாம், நமக்கு அறிவு இருந்தா செஞ்சிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு வேலை சொல்லுது. ரைட்? ஸோ அடுத்தது இந்த இந்த செயல் வந்து நம்ம எந்த செயலுமே நம்ம சரியா முழுமையா செய்ய முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனிதர்கள் எல்லாமே டெம்பரவரி ஒரு நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ரைட்? அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வேணா உண்மைதான் இல்லையா? இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமா பௌதீக உலகத்துல இந்த பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதிகம் பேசப்படுது. எல்லாருமே அதிகம் அதனாலதான் கவரப்படுறாங்க, ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப வெய்ய காலம் வந்துருச்சு, எல்லாருக்கும் ரொம்ப சூடு தாங்க முடியல. நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு வந்து ஏர் கண்டிஷன், நம்ம வந்து இந்த ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கி போட்டு அந்த ஏர் கண்டிஷன் வந்து நம்மளுடைய உடல் இருக்கிற அந்த ஸ்கின் அந்த அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரைட்? ஸோ இந்த உடலுக்கு அந்த மாதிரியான ஒரு சௌகரியம் தேவைப்படுது. அப்புறம் கண்ணுக்கு நம்ம பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கறதுக்கு நமக்கு டெலிவிஷன் தேவைப்படுது, ரைட்? ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்துல இப்ப எல்லாருமே நம்ம உடல் சம்பந்தப்பட்ட பௌதிக சம்பந்தப்பட்ட நிரந்தரமற்ற சந்தோஷத்தை நோக்கி தான் இந்த உலகம் மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி போகக்கூடாது, அது வந்து புத்திசாலி செய்யற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 2வது சாப்டர்ல அர்ஜுனர் சொல்றாரு, என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த போர்னால இறந்துருவாங்க. இப்ப நாம ஒரு தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கினாலும் சரி, ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, நாம அதை போட்டு நம்மளுடைய நண்பர்களோ உறவினர்களோ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்ப இந்த போரை வின் பண்ணியும் மகாபாரத யுத்தத்தை வின் பண்ணி எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது கிருஷ்ணா? எனக்கு என்னோட சொந்தக்காரங்க, என்னோட தம்பிங்க, என்னோட அண்ணனுங்க, என்னோட பெரியப்பா, அந்த மாதிரி என்னோட எல்லா சொந்தக்காரங்களும் இறந்த பின்னாடி நான் இது எப்படி கொண்டாடுறது? இது ஒரு பாவகரமான செயல். அவங்களுடைய மனைவிகள் எல்லாமே வந்து விதவை ஆயிடுவாங்க. இது பெரிய குல நாசம். ஸோ நான் என்ன பண்றது? எனக்கு வந்து பர்மனண்டா ஒரு சந்தோஷம் வேணும். அந்த மாதிரி செயல் நான் செய்யணும். எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சரணாகதி அடையறேன்னு சொல்லி அர்ஜுனர் வந்து உங்களைய வந்து நான் ஆன்மீக குருவா ஏத்துக்கிட்டு நான் கேட்கிறேன். தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஸோ இது ஒரு புத்திசாலி வந்து அப்படிதான் யோசிப்பாங்க, ரைட்? ஒரு ஒரு நிரந்தரமற்ற சந்தோஷத்தை நோக்கி நாம எப்பவுமே போகக்கூடாது. அர்ஜுனர் சொல்ற மாதிரி நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நோக்கி தான் போகணும், ரைட்? நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம் இல்லையா? நம்ம ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நினைப்போம், நம்ம ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைப்போம். அதை வச்சு நம்ம சொந்தக்காரங்கிட்ட பாருங்க என்னோட வீடு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு காமிப்போம், என்னோட கார் பாருங்க எப்படி இருக்குன்னு காமிப்போம். ஸோ இது எல்லாமே பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரைட்? ஆனா இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பௌதிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. மேபி நமக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா 4 பேர் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நாம அப்படி வந்து நம்ம பேசுறோம், நம்ம நடந்துக்கிறோம். ஆனா அது வந்து நிரந்தரமா நம்ம கூட இருக்க போறது கிடையாது, ரைட்? ஸோ பர்ஃபெக்டா ஒரு வேலை செஞ்சா அந்த ரிசல்ட் சூப்பரா வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அறிவாளித்தனமா நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம மைண்டை கவர் பண்ற மாதிரிலாம் சில ஸ்லோகம் எல்லாம் லைக் சில சில ஸ்லோகன் லைக் சில கருத்துக்கள் எல்லாம் பீப்புள் பேசுவாங்க. இந்த பௌதிக உலகத்துல கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சாஸ்திரம் அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுது. நம்மளுடைய ஆத்மாவுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகவத்கீதையிலும் சரி பாகவத்திலும் சரி, ரைட்? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் தான் இந்த செயலை செய்யறேன் அப்படின்னு. ஆனா இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம் கிருஷ்ணரும் இந்த செயல் செய்யறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கணும், அவரோட சாங்ஷன் இருக்கணும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது உண்மைதான், ரைட்? ஸோ அவரோட கைகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அவருடைய சாங்ஷன் இல்லாம, பகவானுடைய சாங்ஷன் இல்லாம எதுவுமே நடக்கிறது கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் நாம இப்ப இந்த பௌதிக உலகத்துல நம்ம பார்க்கலாம்,
நிறைய பேர் காலையில் எந்திரிச்சு அவங்களால ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது. எந்திரிச்ச உடனே ஒரு டீ கொடுங்கப்பா, ஹாட்டா குடிக்கலாம், குடிச்சிட்டாதான் நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லுவாங்க. சில பேர் போய் சிகரெட் குடிப்பாங்க, ரைட்? ஏதோ சூடா குடிச்சாதான் அவங்களால பாத்ரூமே போக முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உடல் எல்லாமே நாம பேச்செல்லாம் கேட்கறது கிடையாது, ரைட்? ஸோ எல்லாமே நாம ஸ்பாயில் பண்ணி தான் வச்சிருக்கோம். எதுவே ப்ராப்பரா சாங்ஷனோ சரி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்கள், சிரமங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா எல்லாத்துக்குமே கிருஷ்ணருடைய பகவானுடைய சாங்ஷன் தேவைப்படுது, ரைட்? ஸோ அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், ரைட்? இப்ப நான் இந்த கண்ணாடியை போடல அப்படின்னா நீங்க லைக் நான் உங்களை பார்க்கவும் முடியாது, நான் இந்த இந்த புத்தகத்தை பார்த்து நான் படிக்கவும் முடியாது, ரைட்? ஏன்னா என்னோட கண்கள் வந்து அந்த பார்வை திறன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது வயசாக ஆக, ரைட்? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அங்க அங்க பிரைமரி சில்ட்ரன், அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வர குழந்தைங்களே வந்து கண்ணாடி போட்டுட்டு வராங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா இப்ப நம்முடைய புலன்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதனுடைய செயல் திறன் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு, ரொம்ப குறைவாயிட்டே இருக்கு, ரைட்? இப்ப நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. ஆனா நம்மளால வந்து அவ்வளவு நாள் வாழ முடியுமான்னு தெரியல. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா நம்மளால எது வேணாலும் செய்ய முடியும், எப்ப வேணாலும் எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்லாம் நாம வந்து நிறைய மோட்டிவேஷனா பேசுற ஸ்பீச் எல்லாம் கேட்போம். அவங்க கேட்டா அப்படியே அவங்க பேசுறதை கேட்டா நாம அப்படியே போய் எவரெஸ்ட்ல ஏறிடலாம், அப்படியே இமயமலை கையில தூக்கிடலாம் எல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த புலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரைவா அதனுடைய செயல்திறனா இழந்துகிட்டு இருக்குது. நமக்கு வந்து வயதாகுது, அதனால அது வந்து முழுமையான புலன்களா நமக்கு கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இப்ப தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நான் செய்யற ஒரு காரியம் ரொம்ப முழுமையா ரொம்ப சிறப்பா செய்யற அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம எப்படியாவது நம்ம ஒரு செயலை ட்ரை பண்ணுவோம், ஆனா அதுல கண்டிப்பா தப்பு நடக்கும், ரைட்? சோ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா நாம நம்மளுடைய சாஸ்திரத்துல பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நாம செஞ்சோம்னா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா நம்ம மாட்டுவோம். எப்படி மாட்டுவோம்? ஒரு செயல் செஞ்சோம்னா அதற்குரிய கர்ம வினைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், ரைட்? சோ அந்த கர்ம வினைகள் கண்டிப்பா நம்மளை பாதிக்கும். அதனால நம்ம வந்து பிறப்பு இறப்பு மறுபடியும் அந்த சக்கரத்துக்குள்ள நம்ம மாட்டுவோம், ரைட்? சோ அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம், ஆனா அது ரொம்ப எளிமையும் கூட. நம்ம பகவத்கீதையை நம்ம படிச்சு அதுல கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கிருஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளை வந்து ஈடுபடுத்தணும்னா நம்ம எளிமையா அதனுடைய பிறப்பு இறப்புல இருந்து வரலாம், ரைட்? ஸோ இதுக்கு ஒரு இது என்ன சொல்லலாம்னா விதிப்படி கண்டிப்பா நடக்கும். என்ன தலை விதியோ அது கண்டிப்பா நடக்கும். ஆனா நாம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நாம பகவானுடைய நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நாம இப்ப பாடணும் இல்லையா, முன்னாடி டெவோட்டிஸ் பாடினாங்க. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணருடைய நாமத்தையும் ராமருடைய நாமத்தையும் நாம சொல்ல சொல்ல நமக்கு வந்து அந்த சரணாகதி அந்த பக்திங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும், ரைட்? இல்ல அப்படின்னா நாம வந்து நம்மளுடைய செயல் வந்து முழுமையாவும் சரியாவும் இருக்கிறது இல்ல. அதனால வர விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நாம மாட்டுவோம், ரைட்? ஸோ ஒரு பக்தர் சொன்னாரு, ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அஸ்ட்ராலஜர் அந்த அந்த ஜாதகம் பாக்குறவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த குழந்தை வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்காது. ஏன்னா இதனுடைய பிறந்த நேரப்படி ஒரு விலங்கால கண்டிப்பா அதுக்கு வந்து இறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க குழந்தை முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்கன்னு. ஆனா இந்த ராஜா வந்து என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய படை அவனுடைய போர்க்காவலர்களா அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான பாதுகாப்பு போட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் தன்னுடைய கோட்டையில ஒரு ரூம்ல அந்த குழந்தைய வச்சுட்டு எல்லா பக்கமும் வீரர்கள் நிறுத்திட்டாரு. ஆனா அந்த பர்டிகுலர் டைம் வரும்பொழுது அந்த குழந்தை போய் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அந்த குழந்தை இறந்து கிடக்குது. என்னன்னு பார்த்தா அதனுடைய அரண்மனையில ஒரு பன்றியோட ஒரு ஒரு டாய் ஒரு பொம்மை இருக்கு. அது அது குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தை இறந்துருச்சு, ரைட்? சோ அந்த டைம் அந்த விதி அப்படிங்கிறது பகவானால் நிச்சயிக்கப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கும், ரைட்? சோ விதிதான், விதி பிரகாரம் எல்லாம் நடக்குது, நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர் வந்து 2வது சாப்டர்ல 47 ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு, கர்மணியேவ அதிகாரஸ்தி மா பலேஷு கதாச்சனான்னு சொல்றாரு. சோ
மா கர்ம பல ஹேத்து பூர் அப்படின்னா என்ன மீனிங்னா, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பிரஸ்கிரைப்டு டியூட்டி அதை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும். ஸோ அதை செய்யாம இருக்கிறதும் தப்பு. ஈவன் அர்ஜுனர் வந்து இந்த பாவகரமான செயலை வந்து இந்த போர்ல நாம் ஈடுபட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் போய் பாவத்தை சம்பாதிக்கிறதை விட நான் போய் காட்டுல நான் போய் தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ வந்து அதற்காக வந்து அதுக்கு இப்படி போய் தவம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அர்ஜுனர் சொல்றாரு, என்னால வந்து என்னோட மைண்ட் என்னோட இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னோட மூச்சு கூட கண்ட்ரோல் பண்ணுவேன், என்னோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது, புத்தி கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்றாரு. அப்ப நீ வந்து சத்திரியன்னா உன்னுடைய கடமை என்ன அதை செய், உனக்கு பிரெஸ்கிரைப் டியூட்டி செய் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவர் வந்து சொல்றாரு. சோ அதனுடைய ஸ்லோகத்துல தமிழாக்க நான் படிக்கிறேன். உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே, கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாது. ரைட்? சோ எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் இங்க. அதனால என்னோட விதிப்படி நடந்துட்டு போகுது, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் எதுக்கு வேலைக்கு செய்யணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்லாம் நாம முடியாது. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். கிருஷ்ணருடைய பகவானுடைய கரம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, அவரோட கைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு, அவருடைய சாங்ஷன் இல்லாம எதுவும் நடக்கிறது கிடையாது. ரெண்டாவது விஷயம், நமக்குடைய பிரெஸ்கிரைப் டியூட்டியும் செய்யணும். நம்ம ஒரு செயலை செய்யணும், நமக்கு என்னென்ன கடமை செயல் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். அதை வந்து நாம போதிய அறிவு இல்லாம நம்ம செஞ்சோம்னா அதை நாம் மாட்டுவோம். எப்படி மாட்டுவோம்? பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிற அந்த கர்ம வினைகள் இருந்து நம்ம வெளியே வர முடியாம மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து நாம அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டுவோம். ரைட்? ஸோ கிருஷ்ணருடைய கரம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு பக்தருக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அருமையான ஒரு கதை நாம சொல்றாங்க. கிருஷ்ணருடைய பாஸ்ட் டைம் மகாபாரதத்துல காந்தாரியும் திருதராஷ்டிரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பசங்க வந்து வாரில் இந்த போரை ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்ப காந்தாரி வந்து ஒரு நாள் சொல்றாங்க துரியோதனன்ட்ட, இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டைம்ல உன்னோட உடம்புல எந்த ட்ரெஸ் இல்லாம நீ என்னோட அறைக்கு வரணும்னு சொல்றாங்க. காந்தாரி வந்து அவங்க அம்மா, துரியோதனோட அம்மா. ஆனா காந்தாரி வந்து தன்னுடைய கண்ணை வந்து எப்பயுமே வந்து தன் கண்ணை கட்டியிருக்காங்க. அப்போ வந்து துரியோதனை வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க அம்மாவோட வீட்டை நோக்கி அவர் போறாரு. இது வந்து கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட உடம்புல, துரியோதனோட உடம்புல எந்த ஒரு ஆடையுமே கிடையாது. உடனே கிருஷ்ணர் வந்து அவரை எதிர்த்தாப்புல வராரு ஆப்போசிட்ல. துரியோதனை பார்த்து, என்ன துரியோதனா என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்படி உடம்புல வந்து ட்ரெஸ் இல்லாம போற, அட்லீஸ்ட் உன்னோட இடுப்பு கீழையாவது நீ மறைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே துரியோதனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, டக்குனு தன்னுடைய இடுப்பை வந்து அவர் கவர் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட பார்க்க போறாரு காந்தாரி பல வருடங்கள் அவங்க செய்த அந்த தவத்தால தன்னோட கணவனுக்கும் கண் இல்லை, நானும் யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை கட்டிட்டாங்க. அதனுடைய தவ வலிமை எல்லாமே வந்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க அந்த கண்ணை அவுத்து அவங்க கொடுக்கும்போது பாக்குறாங்க, இந்த மாதிரி துரியோதனை பார்க்கும்போது அவர் இடுப்பு கீழே வந்து அவர் கவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. காந்தாரி கேட்கணும், அதான் உன்னை வந்து எந்த ஒரு வாடையெல்லாம் வர சொல்லியிருக்கேன்னு, நீ ஏன் இப்படி வந்த? கிருஷ்ணர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்பயே வந்து காந்தாரிக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய மகனுக்கு இறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி கிருஷ்ணருடைய, நாம இன்னைக்கு உட்கார்ந்து இந்த பகவத்கீதை நம்ம படிக்கிறோம்னா அது கிருஷ்ணருடைய சாங்ஷன் தான் காரணம். ரைட்? கண்டிப்பா பக்தர்களுடைய கருணையும் காரணம், கிருஷ்ணருடைய அவருடைய ஆசீர்வாதமும் ஒரு காரணம் இல்லையா? அவருடைய கைகள் இல்லாம எதுவுமே கிடையாது. சோ எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் எந்த விதமான ஒரு கஷ்டம் இருந்தாலும் நாம் வந்து கிருஷ்ணர் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து விட்டுடவே கூடாது. அவருடைய பொற்பாதங்கள்ல நாம வந்து சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு கஷ்டமா இருந்தாலும் அவர் நம்மளைய காப்பாற்றுவார். சரி, கிருஷ்ணர் நாம் எப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது, நாம ஒருத்தரை பத்தி நினைக்கணும் அப்படின்னா நாம அந்த பர்சனாலிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும், அந்த பர்சன் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அவங்கள பத்தி ஒரு தினம் ஃபுல்லா அவங்க நினைச்சிட்டே இருக்க முடியும், தினமும் நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும்.
அது யார் அப்படி பண்றாங்க கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்றாரு, கதையந்திச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. என்னோட பக்தர்கள் என்னை பத்தி நினைச்சிட்டு என்னை பத்தி பேசிச்சுட்டு ஒருத்தர் என்னை பத்தி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய அவருடைய லீலைகளை பத்தியும் அவருடைய குளோரிஸ் அவரை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பத்தி தெரியறதுனாலதான் அவங்க பேசுறாங்க. சோ நாமளும் இன்னைக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்னா, கிருஷ்ணர் என்னதான் பகவத்கீதை சொல்றாரு, கிருஷ்ணரை பத்தி என்ன நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் நாம ஒரு எஃபர்ட், நாம ஒரு சின்ன ஒரு பேபி ஸ்டெப் போட்டு நாம இதை தெரிஞ்சுக்கலாம். நாம ஒரு முயற்சியில தான் நாம இங்க இருக்கோம். அதை தெரியதான் கிருஷ்ணர் மேல நமக்கு நம்பிக்கை வரும். கிருஷ்ணரை பத்தி நாம நினைச்சிட்டே இருக்க முடியும். ரைட்? சோ அப்படி நினைக்கிறதுனால நாம வந்து ஒரு சின்ன ஒரு செயல் செஞ்சாலும் சரி, பெரிய செயல் செய்தாலும் சரி, அது வந்து பகவான சென்டரா வச்சு நாம அது அவருக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யறதுனால நாம இந்த பாவ புண்ணிய அதாவது கர்ம வினைகள் இருந்து நம்ம எளிமையா வெளிவந்து இந்த உன்னதமான அந்த பக்தி தொண்டா அதை மாற்றி நாம ஈஸியா நாம வந்து அந்த செயலை செய்ய முடியும். அப்ப அந்த செயல் வந்து கம்ப்ளீட் ஆகும். கிருஷ்ணர் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அதுல இருந்து பாவ புண்ணியம் அப்படிங்கிற வந்து கர்ம வினைகள் நமக்கு வராது. ஏன்னா பக்திங்கிறது ஒரு உன்னதமான விஷயம், ஒரு தெய்வீகமான விஷயம். அது வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல டிரான்சென்டென்டல்னு சொல்லுவாங்க. பக்தி, கிருஷ்ண பக்திக்கு வந்து பாவ புண்ணியம் கிடையாது. அது யாரு வேணாலும் பண்ணலாம். அதாவது இப்ப வந்து நமக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்குன்னா நமக்கு உரிமை இருக்கு அந்த கண்ட்ரிக்குள்ள, அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு, அந்த நாட்டை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த மாதிரி நாம எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. நாம வைகுண்டம் போறதுக்கு, கிருஷ்ணரோட இருப்பிடத்துக்கு போறதுக்கும் நமக்கு ஒரு பாஸ்போர்ட் நமக்கு வந்து எப்பவுமே ஸ்டாம்ப்டு. அது நம்ம வரக்கூடாதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா நாம தான் நான் போக மாட்டேன் நம்ம அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். அது ஆத்மாவோட தர்மம். நமக்கும் பகவானுக்கும் ஒரு உறவு கண்டிப்பா இருக்கு. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு இரவுல ஒரு பர்டிகுலர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஹைவேல ஒரு குடும்பம் வந்து எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு இந்த பக்தர்களோட கருணையால, கிருஷ்ணரோட கருணையால நாம என்ன பண்ணணும் இந்த பிறப்புல, நாம இந்த இறப்புக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம், நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அந்த பகவத்கீதையில கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணணும் இந்த பிறவி முடிஞ்சு நம்ம எங்க போறோம், எப்படி அங்க போகணும், என்னோட பக்தர் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க எப்படி அங்க வராங்க என்னோட இடத்துக்கு, எவ்வளவு வேணாலும் விஷயங்கள் இருக்கட்டும், எவ்வளவு விதமான பாவ காரியங்கள் செய்திருக்கட்டும், எவ்வளவு விதமான கஷ்டங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருந்தா போதும், என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ரைட்? நாமளே பாக்குறோம் இன்னைக்கு. இப்ப இந்த காலத்துல யாரு ரொம்ப பெரிய மனிதர் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, யாருகிட்ட பணம் அதிகமா இருக்கோ அவங்கதான் பெரிய மனிதர் நினைக்கிறாங்க. யாருகிட்ட வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னா, யாரு வந்து ரொம்ப அறிவாளியா இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப வந்து அமெரிக்க பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு. அவர் செய்யற சில விஷயங்கள் வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அவர் வந்து அமெரிக்க பிரசிடென்டா இருக்காரு. எப்படி ஆனாரான்னு தெரியல. அதே மாதிரி பணம் அதிகமா இருந்தா புத்திசாலி, பவர் இருந்தா புத்திசாலின்னு சொல்றாங்க இந்த பௌதிக உலகத்துல. ஆனா வேதம் அப்படி சொல்றது கிடையாது. நிரந்தரமற்ற விஷயங்கள்ல, நிரந்தரமற்ற ஒரு இன்பம் கொடுக்கிற விஷயங்கள்ல, ஒரு டெம்பரவரி சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்கள்ல புத்திசாலி அது பின்னாடி போக மாட்டான். நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்கிற விஷயத்துல புத்திசாலி போவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனோட கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணும் போதும் தெரியுது, அர்ஜுனன் அந்த கொஸ்டின் கேட்கும் போதும் தெரியுது. ரைட்? சோ நாமளும் நம்மளுடைய புத்திய ஷார்ப்பா வச்சுக்கணும். இந்த மாதிரி பௌதிக விஷயங்கள்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ரைட்? இப்ப எக்ஸாம்பிள், நாம வந்து கடவுளுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் கரெக்டா போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நாம அவருடைய தொடர்புகள் இருந்தா நமக்கு அது எளிமையா புரியும். அவருடைய தொடர்புகள் இருக்கிறதுனா எப்படி அப்படின்னா, கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம ஈடுபடுத்திக்கணும். எப்படி? நாம பகவத்கீதை படிக்கணும், கிருஷ்ண நாமத்தை சொல்லணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரேன்னு சொல்லணும். அப்புறம் கோயிலுக்கு போகணும், போய் அவரை தரிசனம் எடுக்கணும், பிரசாதம் சாப்பிடணும்,
அதே மாதிரி வீட்லயும் சிம்பிளா நம்ம வந்து ஒரு துளசி வச்சு அவங்களுக்கு ஒரு விளக்கு போட்டு அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா துளசி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு பக்தை, ரொம்ப ரொம்ப மிக ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் டிவோட்டி, டாப் மோஸ்ட் டிவோட்டி. இந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப சேவை செஞ்சாலும் நாம வந்து கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம கிருஷ்ணனுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்ப அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு, கர்ணாவை கர்ணனை இன்னைக்கு நாம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ 11th டே கர்ணர் வந்து அந்த அந்த வார்க்குள்ள என்டர் ஆகுறாரு. உடனே அர்ஜுனர் கேட்கிறாரு, கர்ணனை கொள்ளலாம் அப்படின்னு. கிருஷ்ணா வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. 17வது நாள் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனை பார்த்து சொல்றாரு, கர்ணனை தூக்கிடு அப்படின்றாரு. சோ நாம கிருஷ்ணர் தொடர்பில் இருந்தோம்னா, பகவானோட தொடர்பில் இருந்தோம்னா, நாம பகவான் என்ன பிளான்ல இருக்காரு, அவர் என்ன நமக்காக என்ன பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படி இல்லைன்னா நமக்கு புரியாது. ரைட்? எக்ஸாம்பிள், இந்த மகாபாரத வார்லயே இந்த வார் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுனது யுதிஷ்டர். எப்பெல்லாம் வந்து யுதிஷ்டர் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா எப்படியாவது போய் அந்த துரியோதன்கிட்ட பேசி இந்த வார் வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு ரொம்ப கோபம் வரும். யாருன்னு தெரியுமா? பீமாவுக்கு ரொம்ப கோபம். வேற யாருக்கு கோபம் வரும்? திரௌபதியும் கோபம் வரும். அர்ஜுனுக்கும் கோபம் வரும். ஆனா பீமாக்கு யார் மேல கோபம் வரும்னா யுதிஷ்டர் மேல கோபம் வரும். எப்படி சொல்லலாம்? இவர் என்ன புத்தி வேலை செய்யல, போட்டு அடிச்சிடலான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அர்ஜுனன் சொல்லுவாரு, கோவப்படாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. சில டைம் அர்ஜுனனுக்கு கோவம் வரும், யுதிஷ்டர் சொல்றது பிடிக்காது. உடனே பீமா சொல்லுவாரு, வெயிட் பண்ணு அப்படிம்பாரு. இவங்க ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தர் காப்பாத்திக்கிறாங்கன்னா, மீன்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, நீ பண்ணாத இப்படி, யுதிஷ்டர் வந்து நம்மளுடைய அண்ணா, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து விதுரா வந்து குந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. குந்தி வந்து சொல்றாங்க, என்னோட பசங்களை வந்து சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்ல நினைக்கிறாங்க, என்னோட பசங்களை வந்து வீட்டை தீ வச்சு கொளுத்தி அவங்கள சாகடிக்க நினைக்கிறாங்க, அவங்க வீட்டுலதான் நான் வந்து தஞ்சை அடைஞ்சு அவங்களுடைய சப்போர்ட்ல தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய துக்கத்தை சொல்லி அவங்க அழுகுறாங்க. யாராவது நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் சாகடிக்க நினைக்கும் போது அந்த வீட்டுல நாம போய் இருப்போமா? அவங்க கொடுக்குற தண்ணி வாங்கி குடிப்போமா? இல்லையா? ஆனா குந்தி தேவிக்கு வழி இல்லை. அப்ப வந்து விதுரா சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வச்சு அவரை நினைச்சிட்டே இரு. நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பசங்க வந்து சாதாரண பசங்க கிடையாது. உங்க இருக்கிற அந்த 5 பேர்ல யுதிஷ்டர் ரொம்ப புத்திசாலி. என்ன சுச்சுவேஷன் யுதிஷ்டர் நீங்க காப்பாத்துங்க, யுதிஷ்டர் சொல்றத நீங்க கேட்டு நடந்தீங்கன்னாவே நம்ம போதும், அவர் தர்மத்தை விட்டு ஒரு அடி கூட வெளியில போக மாட்டார் அப்படின்னு சொல்லி விதுரர் வந்து யுதிஷ்டர் ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசுறாரு. எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு, யுதிஷ்டர் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. இத வந்து 2 பேர் கேட்கறாங்க. 2 பேர், அதாவது அந்த 5 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்ஷீட்டுக்குள்ள 2 பேர் தூங்காம என்ன விதுர பேசுறாருன்னு கேட்டே இருக்காங்க. அது யாரு அப்படின்னா அர்ஜுனனும் பீமாவும். 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, என்ன நடந்தாலும் நம்ம வந்து முழு பாதுகாப்பு நம்ம யுதிஷ்டர் கொடுக்கணும், யுதிஷ்டர் வந்து விட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அன்னையில இருந்து எப்பெல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு கோவம் வந்து யுதிஷ்டர் மேல கோவம் வருது, பீமா சொல்லுவாரு, கோவப்படாத, விதுரா சொன்னா ஞாபகம் இருக்கா அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி இதே மாதிரி பீமா வந்து அடிக்கிறதுக்கோ கோவத்துல வந்து யுதிஷ்டர் நோக்கி போகும்போது உடனே அர்ஜுனா வந்து அப்படியே அவருடைய வேஷ்டி பிடிச்சி இழுத்து பிடிச்சி உட்கார்ந்து வைப்பார், வெயிட் பண்ணு அப்படின்னு. சோ அந்த மாதிரி நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு ஒரு நண்பர் வேணும் இல்லையா? நாம எப்படி வச்சிருக்கோம் நண்பர்? இக்கட்டான சூழ்நிலையில அவன் அப்படியே சொன்னா, நீ அவனை சாகடிக்காம வந்துட்டிய, போட்டு 2 சாத்த வேண்டியதானே, அப்படிதான் நம்ம நண்பர்ல வச்சிருக்கோம் இல்லையா? நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய புத்தி, நம்ம சில டைம் நம்ம கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன்ல போகும்போது நமக்கு வந்து இந்த பக்தர்கள் சகவாசமும் நம்மளுடைய பக்தியும் இருக்கும்போது நம்மளை காப்பாற்றும். இல்லைன்னா போய் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிடும். நீங்க போய் இன்னைக்கு ஜெயில தப்பு பண்ணீங்கன்னா கேட்டீங்கன்னா, சார் நான் நல்லா தான் இருந்தேன், அந்த 5 மினிட்ஸ் இந்த 1 நிமிஷம் நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம், தேவையில்லாம பண்ணிட்டேன், அதனால இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு குற்றத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு, பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம அந்த பக்தி வந்து ரொம்ப காப்பாற்றும். சோ கிருஷ்ணருடைய கரங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, பகவானுடைய கரங்கள் இருக்கு. நெஹா அபிக்கிரம நாஸ்தோஸ்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு.
எந்த விதமான ஒரு மோசமான சுச்சுவேஷன்லயும் நம்ம இந்த பக்தி பண்றதுனால நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நம்ம ஈஸியா வெளியே வர முடியும். சொல்ப அபியஷ்ய தர்மஷ்யா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். கொஞ்சம் சொல்ப அபியஷ்யா அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிசையர் எடுத்து ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த பக்தி பண்ணணும்னா திரையத்தே மகத்தோ பயாத், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்த பெரிய பயத்திலிருந்து ஒரு மோசமான ஒரு ரொம்ப அபாயமான ஒரு விளைவுகள் இருந்தும் பயத்திலிருந்து நம்ம ஈஸியா வெளியே வர முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இந்த கிருஷ்ண பக்திங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எக்ஸாம்பிள், கிருஷ்ணர் வந்து ஒருத்தரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்? ஒருத்தரை வந்து கிருஷ்ணர் வந்து தூக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த மலேசியாவில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏர்லைன் போய் எங்க போச்சுன்னே தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த ஏர்போர்ட்ல ஒரு 5 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டேன், 10 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டேன், என்னை உள்ள விடுங்கன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட கெஞ்சினவங்க இருக்காங்க. அந்த ஃபிளைட்ல போய் ஆகணும்னு. ஆனா செக்யூரிட்டி கார்டு பர்மிஷன் கொடுக்கல. ரைட்? அந்த ஏர்கிராஃப்ட்ல போனவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேட்டி கொடுக்குறாங்க, நான் எவ்வளவு ஃபைட் பண்ணேன், என்னை விட வேற நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அந்த ஃபிளைட்ல போர்ட் ஆகிறதுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க கடவுளுடைய பர்மிஷன் கிடைக்கல. இந்த அகமதாபாத்தோடைய ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா 250 பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தரோ ஏதோ தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அவருக்கு பர்மிஷன் கிடையாது அன்னைக்கு அந்த ஃபிளைட்ல அவர் இறக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி நமக்கு புரியாது வாட் இஸ் நம்ம கிருஷ்ணருடைய பிளான், பகவானுடைய பிளான் என்னங்கிறது நமக்கு புரியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய டெசிஷன்ஸ், அவருடைய பிளான்ஸ், அவருடைய உன்னதமான அந்த செயல்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம சாண்ட் பண்ணணும். கிருஷ்ண நாமத்தை சொல்லணும். சோ அதை நம்ம சொல்லவும் பகவத்கீதை படிக்கவும், அப்புறம் இந்த பகவத் சங்கம், இந்த பக்தருடைய சங்கத்துல இருக்கும் போதும் நாம அந்த கிருஷ்ண பக்தியில நாம வந்து கோயிலுக்கு போய் நம்ம ஒரு துளசியோ ஒரு மாலையோ ஒரு பூவோ நம்ம ஆஃபர் பண்ணும்போது, ஒரு விளக்கு ஆஃபர் பண்ணும்போது, வீட்டுல ஒரு துளசி மகாராணி வச்சு நம்ம சாமி கும்பிடும் போதும், பகவான் அந்த வர்ஷிப் பண்ணும் போதும் நமக்கு ஸ்லோவா இந்த பியூரிஃபிகேஷன், அந்த ஹிருதய சுத்தி நடக்கும். அப்ப நம்ம புத்தி கரெக்டா வேலை செய்யும். ரைட்? சோ ஒன்லி பக்தர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. 10வது சாப்டர்ல ஸ்லோகம் சொல்றாரு, ததாமி புத்தி யோகம் அப்படின்னு சொல்றாரு. சோ என்னோட பக்தர்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த புத்திய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரைட்? புத்தி மட்டுமா கொடுக்குறாரு கிருஷ்ணர். எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல புதுசா ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆளுநர் மாளிகைக்கு போகும்போது அந்த செக்யூரிட்டி கார்டோட கான்வாய் வேன் போயிடுச்சு. அதுல ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து நின்னுட்டாரு, அவரால் போக முடியல. அந்த வேன்ல போர்ட் பண்ணதுல வேன் மூவ் ஆயிடுச்சு. இந்த சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, அந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்துல உட்காந்துச்சு, அந்த அவர் கார்ல கூட்டிட்டு போனார். ரைட்? சோ இந்த மாதிரி நாம எப்ப நம்ம அந்த பக்தியை பிராக்டிஸ் பண்ணி நம்ம கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம முழுமையா ஈடுபடுத்திக்கிறோமோ, அப்ப கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ, அவருக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த ஃபெசிலிட்டி நமக்கு நேச்சுரலாவே கிடைக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நாம ரொம்ப யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி அதெல்லாம் தேவை கிடையாது. ஆராய்ச்சி பண்ணலாம் தேவை கிடையாது. எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு சாஸ்திரத்துல. நமக்கு நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிபிகேஷன், நம்ம தவறான புரிதல் எல்லாம் விட்டுட்டு நாம இருக்கிறத நாம ஏத்திட்டோம்னாவே நாம தப்பிக்கலாம். நம்ம ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு ஈஸியா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நம்மளால கண்டிப்பா வாழ முடியும். இதுக்கு வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றாரு, தன்னுடைய பக்தர்கள் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. கௌந்தேயா பிரதிஜானேகி நமே பக்தா பிரணேஷத்தின்னு சொல்றாரு. என்னோட பக்தனுக்கு வந்து அழிவே கிடையாது சொல்றாரு கிருஷ்ணர். அது வந்து நீ போய் போல்ட்லி டிக்ளேர் அப்படிங்கிறாரு. போய் ஸ்ட்ராங்கா போய் சொல்லு எல்லாத்துக்கிட்டையும், என்னோட பக்தனுக்கு அழிவு கிடையாதுங்கிறாரு. ரைட்? சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன முன்னாடி நம்ம பேசுன மாதிரி, பக்தர்கள் சொல்ற மாதிரி நாம வந்து எப்பவுமே நம்மளுடைய மனதை வந்து கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த மனசு வந்து பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு, எல்லாமே வந்து பௌதீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த உடலே வந்து டெம்பரவரி. இது வந்து லாஸ்ட் வீக் பந்தமாத பிரபு சொன்ன மாதிரி இது நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அழகு வந்து நமது கிடையாது, இது கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு அறிவு வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து எடுக்கப்படும், ரைட்? இது எல்லாமே டெம்பரவரி, ரைட்? ஸோ ஆனா இந்த ஆத்மா வந்து நிரந்தரமானது. இந்த இந்த பக்தியும் வந்து நிரந்தரமானது. இன்னைக்கு நாம வந்து பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கணும்னா, கேட்டிருக்கிறோம்னாலும் சரி, கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த பக்தி வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகும், ரைட்? ஸோ பக்தி வந்து ரொம்ப உன்னதமானது. கிருஷ்ண நாமத்தை சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஆதி சங்கராச்சாரியர் வந்து அவர் கடைசியில அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ்ஜை மூடமத்தையும் சொன்னார். எல்லாரும் கோவிந்த நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். தெர் இஸ் நோ அதர் வேன்னு சொல்லிட்டு போனார். ஸோ நாம ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆச்சாரியர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, அவங்க சொன்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டு, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு, நாம அந்த பக்தியை ரொம்ப எளிமையா ஃபாலோ பண்ணாவே நாம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஈஸியா போலாம், ரைட்? ஸோ 9:33. சரி, இன்னொரு சின்ன ஒரு கிருஷ்ணருடைய ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் டைம் சொல்லிட்டு நாம இன்னைக்கு முடிக்கலாம். இதை நான் சொன்னான்னு தெரியல ஏற்கனவே. திரௌபதி திரௌபதி அவங்க அந்த வார் எல்லாம் வந்து அன்னைக்கு டெய்லி வார் நடக்கும். வார் நடந்துட்டு இந்த மகாபாரதத்துல எல்லாரும் அவங்க கேம்ப்ல இருப்பாங்க. எல்லாரும் போய் பேசிக்குவாங்க, எதிரி கூட பேசிக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் வந்து துரியோதனுடைய மனைவி வந்து போய் பீஷ்மர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு போறாங்க. அப்படி போகும்போது கிருஷ்ணர் வழியில பாக்குறாரு. பார்த்துட்டு பீஷ்மர் இல்ல, நீங்க போயிட்டு அப்புறமேட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, சரி ஓகே நான் அப்புறம் வரேன்னு சொல்றாங்க. சரி நீங்க வந்துட்டு போனதுக்காக உங்க செப்பல் இங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்றாரு. அவங்க செப்பல் விட்டுட்டு அவங்களோட செருப்பை விட்டுட்டு போறாங்க. உடனே கிருஷ்ணர் திரௌபதி கூப்பிட்டு இந்த செருப்பை போட்டுட்டு நீ வந்து பீஷ்மர்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. உடனே அவங்க அந்த துரியோதனோட ஒய்ஃபோட மனைவியோட செருப்பை போட்டுட்டு அவங்க அவங்க போறாங்க. போயிட்டு பீஷ்மர் அவங்க வந்து அந்த காலத்துல அந்த பழக்கம் இருக்கு. ஈவன் இப்ப கூட நம்ம வடந்திய போனோம்னா அந்த அவங்களுடைய பெண்கள் வந்து அவங்களுடைய முகத்தை வந்து அவங்களுடைய சாரியில மூடி இருப்பாங்க. உடனே பீஷ்மர் வந்து வந்திருக்கிறது வந்து துரியோதனுடைய மனைவி நினைச்சிட்டு அவங்க வந்து தீர்க்க சுமங்கலின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. உடனே திரௌபதி சொல்லுவாங்க 5 டைம்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப பீஷ்மா புரிஞ்சிடும் வந்தது வந்து துரியோதனோட வைஃப் கிடையாது திரௌபதின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பல விதமான சுச்சுவேஷன்லையும், பல விதமான பயங்கரமான அபாயகரமான சுச்சுவேஷன்லையும் அந்த கடவுளுடைய கரங்கள் இருக்கு, பகவானுடைய கரங்கள் இருக்கு, ரைட்? ஆனா நமக்கு வந்து அது தெரியாது, நம்மளால இப்ப புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த பக்தி வந்து நம்மளை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணும். இது எதுவுமே வேஸ்ட் கிடையாது நம்ம பண்ற பக்தி, ரைட்? நமக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட இந்த பக்தியை நம்ம பண்ணோம்னா அதற்கு கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட் நம்ம கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கை வளர்த்துறதுக்கு எப்படின்னா, எப்படி ஒரு 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 தாவரத்துக்கு தண்ணீர் முக்கியமோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு இந்த நாம ஜபம்ங்கிறது முக்கியம். சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல 500 இயர்ஸ் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கார். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நம்ம ஜபம் செய்யறதுக்கு 108 தடவை, மினிமம் 107 தடவை சொல்லணும். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதை நம்ம முழு நம்பிக்கையோட இதை நம்ம இந்த மந்திர உச்சாரணம் செய்யும் போது, நம்ம காதல கேட்டு செய்யும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஈஸியா நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற அந்த கர்ம வினைகள் இருந்து ஈஸியா நம்ம வெளிவர முடியும். பகவானை பத்தி நம்மளால புரிஞ்சிக்க முடியும், ரைட்? ஸோ நான் இங்க ஸ்டாப் பண்றேன். உங்களுக்கு எல்லாரும் டயர்டா இருப்பீங்க. சரி, நான் டிலே பண்ண விரும்பல. ஹரே கிருஷ்ணா. யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லலாம். இன்னும் கேள்வி கேட்கலாம், கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பெர்ஃபெக்ட் சென்சஸ் சொன்னீங்க இல்லையா பிரபு? ஆக்சுவலா அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? பெர்ஃபெக்ட் சென்சஸ் இல்ல, இம்பர்ஃபெக்ட் சென்சஸ்ன்னு சொன்னேன். ஓகே. யா, அது பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு பிரபு? அது இம்பர்ஃபெக்ட், அதாவது நம்மளுடைய முழுமையான புலன்கள் கிடையாது, முழுமையற்றதா இருக்கு. அதை நாம பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப
இப்ப வந்து ஒரு குழந்தைக்கு நாம ஒரு டாய் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த டாய்ஸ் உடைச்சு தூக்கி போடுதுன்னா நம்ம இன்னொரு டாய் நம்ம கொடுக்க மாட்டோம். கரெக்ட். ரைட். ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த புலன்கள் கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, இந்த ஆத்மாவோடைய பிறப்புக்குரிய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நாம இந்த புலன்கள்லாம் ஈடுபடுத்தணும்னா நாம அது சரியான பாதையா இருக்கும். அதை விட்டுட்டு நான் எப்படி இந்த பூலோகத்துல இந்த பௌதிக உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம், என்னோட புலன்கள் எப்படி என்னை சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த புலன்களை வந்து நம்ம தவறான காரியங்களுக்கு யூஸ் பண்ணும் பொழுது அதற்கு ஒரு தண்டனை கிடைக்கும். ரைட். அதை வந்து சரியான பாதையில யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த கண்ணுல நாம ஒரு சினிமாவையும் பார்க்க முடியும், இந்த கண்ணை வச்சு கிருஷ்ணருடைய திவ்யமான ரூபத்தையும் பார்க்க முடியும். ரைட். கிருஷ்ணர் வந்து யாருக்குமே பிடிக்கும். அது வந்து கிருஷ்ணருக்கு நாம வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க பர்டிகுலர் நடிகரை சொல்லுவாங்க, இல்ல நடிகை சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அவரை பார்த்தா அவருடைய நிக்கிற ஸ்டைல், அவர் நடந்து வர்ற அழகு, அவர் வந்து அந்த அந்த வனமாலின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து எடுத்த ஃபிளவர்ஸ் எல்லாம் அவர் கழுத்துல போட்டிருக்கிறது, பீகாக் ஃபெதர், அவருடைய எல்லோ கார்மெண்ட், அவருடைய இந்த கர்லியான ஹேர், அந்த கண்ணு வந்து தாமரை கண் இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த காதுல முடியும். இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்திலையும் படிக்கிறோம், நம்ம கோயில் போனாலும் அவருடைய திவ்யமான ரூபத்தை பாக்குறோம். அந்த மாதிரி நம்ம கண்ணை வந்து கிருஷ்ணருடைய திவ்யமான ரூபத்தை பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காதை வந்து கிருஷ்ணனுடைய திவ்யமான நாமத்தை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்றது கேட்கறதும், பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகத்தை படிச்சு கேட்கறதுக்கும், பக்தர்கள் சொல்ற கிருஷ்ணருடைய புகழ் பத்தி பேசும்போது நம்ம கேட்கறதுக்கும், கிருஷ்ணர் சொன்ன அந்த பகவத்கீதையில அந்த அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணும்போது காது வந்து நமக்கு நம்ம பியூரிஃபை ஆகும். மூக்கு, நோஸ் வந்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணப்பட்ட அந்த படைக்கப்பட்ட அந்த ஃப்ளவர்ஸ். ஒரு அகர்பத்தி, நம்ம ஒரு அகர்பத்தியோ ஒரு பூவோ எடுத்து கிருஷ்ணருக்கு நம்ம படைச்சு ஒரு துளசி படைச்சோம்னா அதை எடுத்து நம்ம முகர்ந்து பாக்குறதுனால இந்த மூக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நுகர்றதுனால அதனுடைய சென்ஸ் அதுவும் சுத்தமாகும். நாக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பலவிதமான பதார்த்தங்கள் சாப்பிடுறோம், அப்படி சாப்பிடறதை விட்டுட்டு அதை வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் முன்னாடி வச்சு அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி அந்த பிரசாதத்தை நாம அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுடைய நாக்கும் சுத்தியாகும், நம்மளுடைய இருதயமும் சுத்தியாகும். சோ இந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பக்தியில லிங்க் பண்ணணும்னா நம்ம ஈஸியா நாம வந்து முழுமை அடையலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் போட்டுரும். எப்படி ஒரு ஃபிஷர் மேன் வந்து ஒரு ஒரு வார்ம் எடுத்து அந்த ஹூக்ல வச்சு தண்ணிக்குள்ள போட்ட உடனே ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்து அந்த ஃபிஷ் வந்து மாட்டுதோ, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். அதுதான் இன்னைக்கு ஸ்லோகாவா இருக்கு. அதுதான் வந்து இந்த மெட்டா அந்த இன்ஸ்டாகிராம் பீப்புள் சரி எல்லாருமே வந்து சோசியல் மீடியா இதை வச்சுதான் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ரைட். அது எல்லாமே ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன்ல போய் விடும். சில பிரபாத் உதாடி சொல்லியிருக்காரு, லைக் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய மைண்ட்ல இருந்து போறதுக்கு பல வருடங்கள் ஆகுமா, அதனோட இம்ப்ரிண்ட்ஸ் நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால நம்ம என்னத்தை இந்த சென்ஸால அப்சர்வ் பண்றங்கிறது ரொம்ப முக்கியம். அது சரியான விஷயத்துல நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நாம நம்மளை பாதுகாத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு போய் மாட்டிவிடும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம்னா ஒரு கோசிப்பை பத்தி நம்ம கேள்விப்பட்டோமோ நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய வேலையே போகலாம். சோ அந்த மாதிரி இந்த புலன்கள் எல்லாமே நம்ம பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுடும். இந்த புலன்களை வந்து சம்டைம் டெவோட்டி சொல்லுவாங்க, ஸ்னேக்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்னேக் சார்மர் அப்படின்னா கிருஷ்ணர் தான். அவரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த புலன்கள் எல்லாமே கண்ட்ரோலா இருக்கும். இல்லைன்னா இந்த சென்சஸ் வில் கோ லைக் the eyes need something, the ear wants something, then in the வாய் the நாக்கு something it wants. so இது எல்லாமே பிரச்சனை கொண்டாந்து நம்மளை பெருசா மாட்டி விட்டுரும். ரைட். அது மாதிரி omnipotent for Krishna they are saying. அந்த மாதிரி தமிழ்ல எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல பிரபு. அதுக்கு ஆக்சுவலா ஏன் கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் நாம இந்த சென்சஸ் பியூரிஃபை பண்ண முடியுமா, வேற வழி இல்லையான்னு கேக்குறீங்களா? இல்ல பிரபு, கிருஷ்ணர் பத்தி தான். ஏன்னா கிருஷ்ணரே வந்து எப்ப பாரு சிரிச்சுட்டு இருக்காரு. அப்படி அவரை பார்த்தாருன்னா
நம்மளால வேற எதையுமே பார்க்க முடியாது. கோயிலுக்கெல்லாம் போனா கோயில்ல போய் கிருஷ்ணர் அவரையே நம்ம ஆம்னி பிரசன்ஸ் சொல்றோம் அப்படின்றது கேக்குறேன் நான். அதுக்கு தமிழ்ல எனக்கு எப்படி சொல்றது தெரியல ஆக்சுவலா. சச்சினானந்த ரூபம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆம்னி பிரசன்ஸ் சொல்றாங்க இல்லையா பிரபு, அது பகவத்கீதால அடிக்கடி வருது. அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல நான் கேக்குறேன் ஆக்சுவலா. ஆம்னி பிரசன்டா? ஆனந்த் பிரபு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? He is there everywhere. ஓகே, கண்டிப்பா மாதாஜி சொல்ற மாதிரி கிருஷ்ணா இஸ் தேர் எவ்ரிவேர். நீங்க தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், நம்ம சின்ன வயசு அந்த மாதிரியா பிரபு? அப்படி எடுத்துக்கலாம். எஸ் மாதாஜி. ஓகே ஓகே. ஏன்னா இஸ் லைக் மயா திக்ஷேன பிரகிருதி மாசூயத்தை சராசரம் சொல்றாரு. ஸோ இந்த பிரகிருதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷனா இருக்கு. அவரு தான் இஸ் எ கிரியேட்டர். ஸோ அவர் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன், இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இது என்னோட சம்மந்தப்பட்டதுன்னு. ரைட். பட் டைம் வரும்போது எதுவுமே நம்மளது கிடையாது. லைக் எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி, ரைட்? எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு ஹிம். அந்த அனிகிலேஷன் அப்படிங்க நடக்கும்போது எவ்ரிதிங் கோஸ் பேக். அந்த மகாவிஷ்ணுவோட உடம்புல மறுபடியும் எல்லாம் எவ்ரிதிங் வில் கோ அண்ட் செட்டில்ஸ். ஸோ கண்டிப்பா மாதாஜி சொன்ன மாதிரி கிருஷ்ணா இஸ் தேர் எவ்ரிவேர். ஓகே. யா. மாதாஜி, நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? So நீங்க சொன்னதான் பிரபுஜி. So the whole world is made of Panchabhutas. So அந்த பஞ்சபூதா எங்க இருந்து வருதுன்னா he is the source of all ingredients. அதுக்கப்புறம் all the jiva atmasum is from Lord, part and parcel of Lord. அதுக்கும் மேல ஒவ்வொரு ஜீவத்துக்கிட்டையும் பரமாத்மாவா வேற இருக்காரு. So he is there everywhere. And even in atom also Bhagavan is there. Okay. அத வந்து சாஸ்திரம் சொல்லுது. So in that way he is there everywhere. He is there. அவர் பகவான் வந்து கோலோகத்துல கிருஷ்ணரா இருந்தா கூட எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு, அவரோட பிரசன்ஸ் இருக்கு. அது வந்து ஆம்னி பிரசன்ஸ்னு சொல்றாங்க. ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்வி? 9:45. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பிரபு? Yes, Adam Prabhu. So next walk a very interesting Prabhu. So Karta, அஞ்சு விஷயம்லாம் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் அவர். அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு கிருஷ்ணா வந்து பார்ட். Very nicely explained. Thank you so much. Thanks, Prabhu. Hare Krishna. So we'll sing Narsimha Arati, then we'll close. Yes, please. All right. Anyone like to sing, or shall I go ahead, Prabhu? Namaste Narasimhaya, Namaste Narasimhaya, Prahladaladadayine, Ladalaladadayine, Ranyatashi Purvatara, Ranyatashi Purvatara, Silatankana Talaye, Silatankana Talaye, Tonasima Paratonasima, Tonasima Paratonasima, Yato Yato Yami Gato Nasima, Nasima Hidaye Nasima, Nasima Hidaye Nasima, Narasimha Madin Charanam Prabhate, Narasimha Madin Charanam Prabhate, Avatara Kamala Vare Nada Atpuda Sundar
कालिका हिरण्यकशिपु दानवृन्द केशवधृता नरहरिरूपा जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे अवतर कमल केशवद्रीता नरहरि रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश जय नरसिंह देव जय लक्ष्मी नरसिंह जय अनंत देव जय भक्त प्रहलाद नरसिंह देव जय लक्ष्मी नरसिंह जय अनंत देव जय भक्त प्रहलाद जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद विघ्न विनाश नरसिंहदेव भगवान की जय। श्री प्रभुपाद की जय। अनंत वैष्णव की जय।